சென்னை மெரினாவில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தொடர் போராட்டத்தில் உள்ளவர்கள் உணர்வு பீரிட தெரிவித்துள்ள கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். இதுவரைக்கும் அழியக்கூடாதுன்னு சொல்லி போராடுறோம். இதுவரைக்கும் அதாவது ஒரு பாரம்பரிய விளையாட்டுக்காக இதுவரைக்கும் உலகத்திலே சேராத ஒரு கூட்டம் தமிழ்நாட்டு மக்களோட கூட்டம் இன்னைக்கு கூடியிருக்கு. நாங்க கடைசி வரைக்கும் ஓபிஎஸ் வர வரைக்கும் இங்க வந்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்ற வரைக்கும் நாங்க இந்த இடத்த விட்டு ஓய மாட்டோம். உண்ணாவிரதம் இருந்து எங்க உசுறு போற வரைக்கும் எங்களோட நாட்டோட பாரம்பரியத்தை காப்பாற்றுவோம். யாரு இருந்தாலும் சரி, யார் தோல் இருந்தாலும் சரி, எல்லாம் வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்காக வந்து போராடணும். யானை வச்சுக்கோ, நான் ஜல்லிக்கட்டு பார்த்தது இல்ல. நான் மெட்ராஸ்காரன், மதுரை சிரிச்சு எல்லாமே ஜல்லிக்கட்டு நடக்குது. நான் போய் பார்த்தது இல்ல. தயவுசெய்து சொல்றேன், துப்புரை தொழிலாளி சொல்றேன். எங்க ஊர் ஜல்லிக்கட்டு நிறுத்ததுக்கு அவனுக்கு யாருங்க? அவனுக்கு எனக்கு தெரியும். எனக்கு இறங்கிருப்பாங்களா? திங்க சாப்பாடு மட்டும் வருது இல்ல எங்க வயல்ல இருந்து. எவனா என்ன இறங்கிருப்பானா உள்ள? அவனுக்கு போயிட்டு அங்க ஏசியூர்ல உட்காந்து சாப்பிடறானுங்க. அந்த திமிர்தாங்க. விவசாயி ஒரு நாள் சேத்துல இறங்கல, அவங்க சோத்துல கை வைக்க முடியாதுன்னு சொல்றீங்க. 500 1000 நோட்டு வந்து அப்போ எப்போ சொன்னாங்கன்னு யாருக்குமே தெரியல. அப்ப திடீர் முடிவு எடுக்கும்போது இது ஏன் எடுக்க முடியல? எடுக்கலாம்ல. கண்டிப்பா இத்தனை பேர் சும்மாவா போராடிட்டு இருக்கோம். நம்ம தமிழ் கலாச்சாரங்க, இது கஷ்டம்ங்க. இது எப்படிங்க அவங்களால மாத்த முடியும்? நீங்க இந்த மாதிரிலாம் நடத்திட்டு இருந்தா அந்த தமிழ் என்ற ஒரு அடையாளமே அழிஞ்சிரும் நம்மளுது.